நாளிலே உங்களுக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கடந்த நாட்களிலே என்ன செய்தி தலைப்பு நம்ம கேட்டோம்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தி தலைப்பு? இப்ப இவ்வளவுதான் சத்தமா. என்ன சப்ஜெக்ட் கேட்டோம்? சிலுவையின் உபதேசம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவையின் உபதேசம் என்று சொல்லி கடந்த நாட்கள் நம்ம கேட்டோம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு உள்ள தலைப்பு என்ன செய்தீங்க சொல்லுங்க? நான் அல்ல, நான் யாருக்காக வாழ்றேன்? பிரதர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். யாருக்காக வாழ்றேன்? உங்ககிட்ட தான் தமிழ்ல தானே பேசுனேன், பேசுங்க. யாருக்காக வாழ்றேன்? நான் வாழ்றது என் மனைவிக்காக அப்படின்னு சொன்ன ஆளுகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் வாழ்றத இந்த பிள்ளைகளுக்காக சொன்ன வாழ்க்கை, இன்னைக்கு வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை, இன்னைக்கு பிள்ளைங்க வளர வளர அவங்க வாழ்க்கையினுடைய தராதரம் தெரியும். இருக்கீங்களா? குழந்தை பருவத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, எங்க அப்பாவுக்காக தான் நான் வாழ்றேன், எங்க அம்மாவுக்காக தான் வாழ்றேன், நான் இல்லைன்னா என்னைக்கோ நான் வந்து பூமியில போயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்லுவான், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு லவ்வர் வச்சிருப்பான். அவன் சொல்லுவான், ஏ காதலி, நான் உனக்காக தான் காதலிக்கிறேன், நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் எனக்குன்னு சொல்லி மரமரமா பிள்ளைங்க பேர் எழுதிட்டுப்பான். பிரதர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க இல்ல. அப்படி எழுதுவான். எந்த செவத்தை விட மாட்டான், எந்த படத்தை விட மாட்டான், எந்த வீட்டை விட மாட்டான். எங்க போனா கையை கிரிக்கிட்டே இருப்பான். ஏஎஸ் பிஎஸ் நேஎஸ் சொல்லி ஏதாவது ஒரு இன்ச்சில போட்டு எழுதிருப்பான். கடைசியில பார்த்தா பச்சை குத்திடுவான். தெரியாம அவசரத்துல ரொம்ப ஆர்வ கோளாறுல குத்திடுவான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நெஞ்சில இருக்க அந்த ஏஎஸ் யாருன்னு, அதான் அது தாண்டி நீ தாண்டி, ஏய் ஏ எனக்கு இன்ச்சிலே இல்லையே, அதுக்கு ஒரு ஆல்டர் பண்ணுவோம். ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அப்ப நீங்க எல்லாம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு வாக்குறுதியை கொடுத்து 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 உனக்காக தாண்டின்னு சொல்லி கையை கிழிக்கிறது. அந்த காலத்துல பீடியெல்லாம் வச்சு பீடியை போட்டு கையெல்லாம் அடையாளமா இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க கையெல்லாம் அச்சு அடையாளமா இருக்கும். அட பாவி, எத்தனை பீடியை குடிப்பேன், எத்தனை நான் செத்து போயிருவேன், சாகங்கிறேன். சாக மாட்டான். நான் கிணத்துல குளிச்சுப்பேன், குதிக்கவே மாட்டேன், தள்ளி விட்டு தான். இப்படியே பிளாக்மெயில் பண்ணி ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ஒரு பூவுக்காக, ஒரு பாஸ் மார்க்குக்காக, ஒரு 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 பிளாக் ரோஸ் இல்ல என்ன ரோஸ் டாரு, ரெட் ரோஸுக்காக, ஒரு ஹார்ட்டுக்காக, ஐயோ எத்தனை ஹார்ட்டை கவுத்தி விட்டீங்க. சோத்திர ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, நீ வாழ்ற வாழ்க்கை நீ யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறங்கிற தெளிவா இருந்துக்க. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம். நீ ரெட் ரோஸ் கொடுத்தியோ, எல்லோ ரோஸ் கொடுத்தியோ, ஒயிட் ரோஸ் கொடுத்தியோ, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ரோஸை வாங்கினவே எங்கேயும் போயிட்டான், எதெல்லாம் விழுந்துருச்சு. இன்னைக்கு நீ வாழ்றது யாருக்காக வாழ்ற? சும்மா போய் பேசவே கூடாது. இயேசுக்காக வாழ்றேன், இயேசுக்காக வாழ்றேன். ஏயா தனியா உட்காந்து கவிதையா எழுதி அந்த நோட்டெல்லாம் எங்க போச்சு? 100 நாள் படம் ஓடிச்சா, அதனால இவங்கனாலதான் படமே ஓடிச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பிள்ளைங்க வாயில வந்ததெல்லாமே என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் பப்ளிக்ல பேசிட்டு என்னால பேச முடியும். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு ஓட்டுக்காக எந்த பிள்ளையும் களத்தில் இறங்க முடியும்னா, இன்னைக்கு பேசினார் பத்தியா கிதியோனை பத்தி. என்னைக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இப்படி ஒருத்தர் இருக்காரு நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஐயோ சிங்காரிச்சு. யாரோ என்னைக்கோ ஒரு நாளைக்காக பேச முடியல. புரிஞ்சுட்டீங்க. எவனுக்கோ யாருக்கோ எந்த கட்சிக்கோ
உன் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுல்ல? மாமா 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 அத்தை 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 ஒன்னும் ஒரு தடவை மாமா சொல்ல முடியுதுல? யாரோ வந்து ஆளுகை செய்யறாங்க, ஆட்சி செய்யறாங்கிறதுக்காக ஒரு தடவை ஒன்னால மாத்த முடியுதுன்னா உனக்காக ரத்த சிந்தனை ஒருத்தரை பத்தி இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. ஏங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏங்க உங்களுக்கு ஆட்சி கொடுக்க போற ஒருத்தர் இருக்கிறாருங்க, சாட்சியா நீங்க இருந்தீங்கன்னா தான் ஆட்சி கிடைக்குங்க. அத சொல்லலையே. நீ வாழ்றது யாருக்காக வாழ்றன்னு உங்களுக்கே தெரியலங்க. நீ யாருக்கோ ஒரு காதலிக்காக என்னைக்கோ அப்பவும் சொன்னா, அன்னைக்கையும் சொன்னா ஏமாந்து கட்டிட்டேயா. கல்யாணம் பண்ணவரை கேட்டுப்பாரு, லவ் மேரேஜ் பண்ண கேட்டுப்பாரு, சொல்லுவான் ஏன் தான் அவளை கட்டணும். அப்ப சொன்னா கேட்காது. ஒளிஞ்சு ஒளிஞ்சு காதல் கடிதம் அப்படி ராக்கெட் மாட்டி விட்டு இருந்தான். இன்னைக்கு வாழ்க்கையே ராக்கெட்டா போயிடும். இந்த காதல் கல்யாணம் பண்ண புது கதையெல்லாம். சரி காதல் தான் பண்ணல, காதல் பண்ணாம நல்லதான் நல்ல கல்யாணம் தான் பண்ண. அப்பவும் சொன்ன வேண்டாம் இவளை வேண்டாம் இவளை வேண்டாம் சொன்ன, ஆனா கட்டிட்டனே. இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை. 4 பல்லு வெள்ள செட்டிங் தான். இதுக்கு மேல என்ன யோசனை சார்? நீ வாழ்றது யாருக்காக தெரியுமா? கவர்மெண்ட் உன்னை பார்த்து சொல்லுது நீ ரிஜெக்ட் சொல்லி உன்னை ரிட்டையர்மெண்ட் பண்ணி விட்டுருக்குது. கவர்மெண்ட்டுக்கு உன்னை வேண்டாம், பிள்ளைகளுக்கு வேண்டாம், புருஷனுக்கு வேண்டாம், மனைவிக்கு வேண்டாம். சார் யாருக்காக நீ வேணுங்கிற? என்னை யாருக்குமே பிடிக்கலையா, என்னை யாருமே யாரு கண்டாலும் என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னா, உன்னை வெறுக்கிறாங்கன்னா உன்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு விளங்கிக்க. ஒரு மாதிரி சைஸா உட்கார்ந்துட்டு இருக்காத. உனக்கு யாரா ஹீரோ? எனக்கு கிரிக்கெட் பிளேயர் இப்ப ஐபிஎல் ஓடிட்டு இருக்குது. சென்னை வேண்டவே வேண்டாம், நல்லாவே இல்லை. யார் நல்லா கழிச்சு நல்ல விளையாடுறாங்களோ அவங்க தான் உனக்கு டீம். இப்ப ஐபிஎல் மேட்ச்ல நீ யாரை செலக்ட் பண்றேன்னா உனக்குன்னு பிடிச்ச டீம் மெம்பர்ஸ் ஒருத்தர் இருக்கு. ஐபிஎல் அதெல்லாம் வேஸ்ட் சார், சென்னை எல்லாம் வேஸ்ட் சார். அது பாருங்க சார் எப்படி ராஜஸ்தான் எப்படி விளையாடு பாருங்க சார். ஆறாறு சார், ராரா சார், ராரு சார். உனக்குன்னு ஒரு ஹீரோவை வச்சிருக்கேன், உனக்குன்னு ஒரு ஹீரோயினை வச்சிருக்கேன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன்லாம் எங்க நிப்பான் தெரியுமா? அமைதி பூங்கான்னு ஒண்ணு போட்டிருக்கும், ஆத்ம சாந்தின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கும், அதுக்கு வெளியே தான் நிப்பான். நான் செல்லத்தை நினைப்பேன், அட மண்டபத்தை மாதிரி அலங்காரம் பண்ணிக்க அந்த பெருந்தரைக்கு வெளியே பாருங்க, அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அமைதி பூங்கான்னு போட்டு ஆத்ம சாந்தி, ஆத்மா இளைப்பாறும் இடமா என்னமோ போட்டிருக்கான். நான் பேசுறேன், நிறைய பேசணும். நான் மேட்டர் சப்ஜெக்ட் வந்துடுறேன். இப்போ சொல்றேன், எங்க போனா சாந்தி கிடையாது. சாந்தி கிட்டயே சாந்தி கிடையாதுன்னா சாந்தி கிட்ட போய் எங்க போய் நீ சாந்த தேடுவேன்? எதுக்குதான் இந்த வாழ்க்கையோ? யாரா வாழணும் விரும்புறீங்களா? விரும்புற மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாம் சாகிறது தான் உட்கார்ந்துருக்கீங்களா? நீங்க செத்த பரவாயில்ல, இருக்கவன கொண்டுட்டெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. யாருமே வாழ்றது விரும்பல. தம்பி நீ வாழ்றன்னு விரும்புறியா? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கியப்பா. இந்த பூமியில யாருமே வாழணும்னு விரும்புறதே இல்லைங்க. இந்த படிக்கிற வாண்டுகளை, இந்த வாண்டுகளை கேட்டு பாருங்க. நீ படிக்க போறியாடா? விரும்பி தான் படிக்கிறியா? வேற வழி இல்லை, இல்லைன்னா வீட்டில் விட மாட்டாங்க. இருக்கிற சுகர் 450 ஆயிரும். யாரையா கேளுங்க, படிக்கிறவங்களை போய் பார்த்து கேளு, டே விரும்பி தான் நீ இந்த காலேஜுக்கு போறியா? ஐயோ சார் ஏன் கேட்குறீங்க, வீட்டில் ஒரே டார்ச்சரும்பா. அப்ப படிக்கிறவன் கேட்டா விரும்பல, கல்யாணம் பண்ணவனை கேட்டா கல்யாணம் பண்ற வரைக்கும் ஆசை இருந்தது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசம் எப்படிமா இருக்க, ரொம்ப நல்லா இருக்கேன், 6 மாசம் வெயிட் பண்ண, அப்புறம் நீ என்கிட்ட சொல்லு. நான் கல்யாணம் பண்ண உடனே பதிலுக்கு சொல்லக்கூடாது. நீ 6 மாசம் கழிச்சு எனக்கு என்னை பாரு. இப்ப சுகத்திலும் இன்பத்திலும் துக்கத்திலும் எப்பவுமே அந்த மலர் வளையத்திலேயே நிக்கிற மாதிரி இருக்கும். 6 மாசம் கழிச்சு உன்னை நான் பாக்குறேன், அப்ப சொல்லு. அப்போ ஒண்ணு புரியுது. தொழில் பண்றவனை கேட்டு பாரு, எதுக்கு தான் இந்த தொழிலை கத்துக்கிட்டணும்? அப்ப வாழ்க்கை என்பது எதிலுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, சொல்லுங்களேன், காதல் கடிதம் போடுறத மாதிரி இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காவியம் எழுவதை போல அல்லங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்க நினைக்கிறீங்களா டைமண்ட், சர்ச்சுக்கு வந்தா வீடு கிடைக்கும், சர்ச்சுக்கு வந்தா நான் இப்படி ஃப்ளவர் போல இருக்கலாம், இதெல்லாம் சும்மா. எதுக்கு ஆண்டவர் சிலுவையில மரிச்சாரு தெரியுமா? அவர் மரிச்சது வேற எதுக்கு இல்லை, யார் இதை மாதிரி சாகுறாங்களோ அவங்களுக்காக வாழ்வதற்கு நான் கொடுக்க வந்ததுதான் ரட்சிப்பு. கைகளை தட்டி, கையை தட்டி சொல்லுங்க, உலகத்தில் வெளியேறப்பட்ட ஒன்றே ஒன்று இருக்கும் என்றால் ரட்சிக்கப்பட்டவனை மட்டும்தான் பரலோகம் ஆர்கனைஸ் பண்ணுது. ஆமே ஆமே ஆமே, ஆத்தரைஸ் பண்ணுது. உன்னை மட்டும்தான் கூட்டிட்டு போற இயேசு வரப்போறாரு. சிலுவையை போட்டு வச்சிருக்கவனை கூட்டிட்டு போல ரட்சிக்கப்பட்டவனை சபையில சேர்த்துக்கொள்ள பரலோகம் வரப்போகுது. அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவர் கொடுத்தாரு. நீ
நீ வாங்க, இந்த கிதியனை வாங்க, இந்த வெள்ளை கலர் இது எல்லாம் டாக்டர், இது லார்ஜ் டாக்டர்ஸ் கலர், அந்த ஒயிட் கலர், இந்த ப்ளூ கலர் லேடிஸ்க்கு இந்த கலர். சார் எந்த கலர் இந்த கிதியோனு கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமா கிடைக்கிறதுனால இந்த ரட்சிப்புடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல. இலவசமா கிடைக்கிறீங்க. இதுக்கு ஒரு விலைக்கிரியம் சிந்தப்பட்டது அந்த ரத்தம். கையை தட்டியாமே, எங்க அம்மா கொடுத்த ரத்தத்துல தான் நான் உருவான. 10 மாசத்துல கர்ப்பத்தில் இருந்த உண்மைன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டா நான் கிடைச்ச. இன்னைக்கு கிஃப்டா எங்க அப்பா நினைக்க மாட்டேங்கிறாரு. குழந்தை பிறந்தோன்னு ஐயா வந்து ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளை கர்த்தரால் வந்த சுதந்திரம் சொல்றான். என்னைக்காவது இந்த குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இருக்கிற அந்த சுதந்திரம் என்னைக்காவது ஒரு அம்மா காரி இல்ல அவங்க அப்பா கார என் பையன் ஐயா இவன் கிடைச்சதுனால ஐயா நான் சுதந்திரமா இருக்கேன்னு எவனாவது சொல்றானா? ஒரு அப்பா சொல்ல மாட்டான்ல. ஏன்டா ஒரு மாதிரி டைட்டா உட்காந்துக்கிற? பிறந்த போது சுதந்திரம், வளர வளர இவன் சுதந்திரமே இல்லையா, இவனாலதான் குடும்பமே கெட்டுச்சு. மகளை கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு. நீ பிறந்தது உன் தாய்க்காக அல்ல. ஒரு ஆமென் சொல்லு. நீ பிறந்தது உன் புருஷனுக்காக அல்ல. நீ பிறந்தது உன் மனைவிக்காக அல்ல. நீ பிறந்தது உன் பிள்ளைக்காக அல்ல. நீ பிறந்திருப்பது உன் சகோதரனுக்காக அல்ல. ஒரு புரியுதா இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே? அவனே தெரியல, அவன் தான் எழுதிட்டு போயிட்டான். ஆனா நான் பிறந்தது வாழ்வதற்காக அல்ல, இயேசுவுக்காக. கையை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளை என்கிட்ட ஏதோ சுயநலம் வச்சிருக்குது, என் மனைவி என்கிட்ட ஒரு சுயநலம் வச்சிருக்கிறா, என் கணவன் ஒரு சுயநலம் என்கிட்ட வச்சிருக்கிறா, அதனாலதான் மேல அன்பு வச்சிருக்கிறா. சுயநலமே இல்லாம, தன்னலமே இல்லாம பிற நலத்துக்காகவே வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அவர்தான். சத்தமா தான் சொல்ல, பேய் ஓடி போட்டோம். எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, அவர் பூமியில வந்தபோதும் எனக்காகவே, இன்றைக்கு அவர் காத்திருப்பதும் எப்போது என் இயேசுவை அழைத்து செல்வதற்கு. நீங்க இந்த வாழ்க்கையை முடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, என் இயேசு உங்களை அழைத்து செல்ல ஆசையா இருக்கிறாரு. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு தயாரான உடனே ஆமே காலை கட்டி விடுவோம், காலை கட்டி விடுவோம், காலை கட்டி விடுவோம். எதுக்கு தான் கட்டி கொடுத்தியோ? அன்னையிலிருந்து போனாதான். இவ போனதே போனா திரும்பியே வர மாட்டான். நீ தானே காலை கட்டி விட்ட, ஓட்டிட்டான். ஆனா ஆண்டவர் என் காலை கட்ட வரல, என் காலை கட்ட அவிழ்க்க வராரு. சொல்ல வராமேன்னு சொல்லு. என் உலகம் சொல்லு, கால் கட்டு போட்டு விடு, கால் கட்ட போட்டு விடு சொல்லிட்டே இருந்தாரு. கால் கட்ட போட்டு விட்டேன். உனக்கு கழுத்து சுருக்கு வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு அழுகிறியா இல்லையா? எந்த டைம் ஆச்சு வேலைக்கு போகணும் சொல்லுப்பா, சொல்றியா இல்லையா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் கிடைச்சதே தெரியல. நீ தானே கொடுத்த, உனக்கு கேட்டானாமே. அப்ப கட்டுனா போச்சு. ஆனா ஆண்டவர் கட்டப்பட்ட என்ன, கட்டவிழ்க்கப்பட்ட அல்லேலூயா கட்டப்பட்ட கழுதைகளாக என்ன அப்பா வந்து சுமந்து செல்வதற்கு, அப்பாவை சுமக்க வந்த உங்களை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ வாழ்வது ஆண்டவர் உமக்காகத்தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் வாழ்வது உமக்குத்தான் சொல்ல போறீங்களா? இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, ஆமென். ஏதோ ஒரு காதலுக்காக, ஏதோ ஒரு காதலிக்காக, ஏதோ ஒரு ரெட் ரோஸ் கொடுக்குறான்னு சொல்லி நான் போகல, ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டான்னு சொல்லி நான் போகல. என்னுடைய ஹார்ட் ஒரு ஜீசஸ்க்கு மட்டும்தான். என் ஹார்ட்ல தேவன் இல்லாம ஒரு பொண்ணோ ஒரு பையனோ எனக்குள்ள வாழ்ந்துட்டான்னா, இன்னைக்கு சொல்றேன், அவன் என்னை டிசைன் பண்றதுக்கு தான் என்ன நேசிக்கிறான். ஆனா என்ன லைஃப்ல டிசைன் பண்ணல, அவரை போலவே மாற்றி கொண்டிருப்பதற்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு. அவர் ரெட் ரோஸ் கொடுக்கல, தம் பிளட்டவே கொடுத்தது ஒரே ஒரு காரணம். ஹலோ ஹலோ ஹலோ, ஆமென். காதலன் காதலை கொடுப்பது, ஆமென், ரெட் ரோஸ். என் ஆண்டவர் கொடுக்கிற பிளட் ரோஸ். அவர் பிளட்டவே ரோசா புளிஞ்சு, ஆமென், ரோசா பூவை போல் அவருடைய ஆணிகளால் கடாவப்பட்ட கைகளிலிருந்து சுண்டப்பட்ட ரத்தம், அந்த ஆமென் சிந்தப்பட்ட ரத்தம், அப்படி அந்த முட்களிலிருந்து விழுந்த அந்த ஒவ்வொரு ரத்த துளிகளை அந்த கண்ணுக்கு நேரே கொண்டு வந்து பாருங்க. அந்த ரத்தம் எனக்காகவே, என் பாவங்கள் மன்னிக்கப்படவே. ஒரு ஆமென் சோத்திரம் நான் சொல்ல மாட்டியா? உன் வாழ்க்கை மாறணும்னா இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீ வாழ்றது உன் லைஃப்ல ஒரு அச்சீவரா இருக்கு. நீ விரும்புற, நீ அச்சீவராக விரும்ப வேண்டாம். ஆண்டவர் உமக்காக நான் சாட்சியா வாழ்வேன். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பேச மாட்டியாப்பா? வசந்த வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சத்தமா வாசிமா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஹலோ, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
தங்களுக்காக மரித்து எழுந்தவர் என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவுமே மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஹலோ, லெந்து நாள் முடிஞ்சிருச்சு, சிலுவை தியான கூட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, ரெசரக்ஷன் உயிர்த்தெழுந்த நாள் முடிஞ்சிருச்சு. சர்ச்சுகள் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே VBS நோக்கி போயிட்டு இருக்காங்க. இயேசுனுடைய ஆமென் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வெகேஷனல் பைபிள் ஸ்கூல் CBC என்று இந்த பைபிள் ஸ்கூல் குழந்தைகளை குறித்து அவர்கள் சிந்தனைக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலி ஆண்டவர் நீங்க பரிசுத்த பவுல் நீங்க சொல்ற அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஹிஸ்டரி, ஹலோ கவனிக்கிறீங்களா? அவர் சொல்ற வார்த்தை கொரிந்து சபைக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்ன சொல்றாரு? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். விளங்குதா நான் சொல்றது? புரியுதா? இதெல்லாம் ஒரு பொழப்பு, நாய் வடாத பொழப்பு. உன்னை யாரு கேட்டா நாயும் தெரியல, அப்புறம் நீ நாயா போறேங்கிற. இப்ப நம்ம மனுஷன் வாயில வர்றது நாய் பேய் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. மகளை இன்னைக்கு சொல்லுங்க, நான் பிழைத்திருப்பது என் கர்த்தருக்காக. சொல்ல மாட்டீங்கள? இப்ப என்ன செய்றீங்கன்னா, நீங்க பிழைப்பதற்கு இயேசுவை கூப்பிட்டுக்கிறீங்க. ஐயா, நீங்க பிழைக்கிறதே இயேசுவுக்காக தான். அத மைண்ட்ல கொண்டு வாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? நான் பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல், என்ன சொல்றார் பவுல்? தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்காகவே இந்த பூமியில பிறந்து, எனக்காகவே மரித்து, எனக்காகவே முண்டான உயிர் தெழுந்த எழுந்திருக்கிறவருக்கென்றே நான் பிழைத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கீழே வசனத்தை பாருங்களேன். பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அவர் எல்லாருக்காகவே மரித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக மரித்த ஒரே ஒருவர். எங்க உங்களுக்கு உங்க அண்ணன் எங்க, உங்க தம்பி எங்க, உங்க அக்கா எங்க, உங்க அக்கா தங்கச்சி எங்க, உங்க குடும்பம் எங்க, உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க எங்க, உங்களை பெத்தவங்க எங்கங்க? அவங்க பெத்தாங்க, செத்தாங்க. அவங்க பெத்தாங்க, போயிட்டாங்க. பெத்தாங்க, அவங்க காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன், அவர் பிறந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார். எனக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானும் அவருக்காக மட்டும்தான் வாழ்கிறேன். சபை என்ன செய்கிறது என்றால், சபைக்கு நீங்கள் வருகிறது என்ன நோக்கம் என்றால், அவருக்காக பிழைப்பதற்கென்று வருகிறீர்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, நீ எதுக்கு நீ வந்திருக்க தெரியுமா? அவர் எனக்குள் பிழைத்திருக்கிறதுக்காக. நீ எதுக்கு ஜெபிக்கிறது தெரியுமா? அவர் எனக்குள் பிழைத்திருப்பதற்காக. நீ எதுக்கு ஆலயத்துக்கு வரீங்க தெரியுமா? அவர் எனக்குள் பிழைத்திருப்பதற்காக. நீங்க எதுக்கு நீங்க உபவாசம் போடுறீங்க தெரியுமா? அவர் எனக்குள் பிழைத்திருப்பதற்காக. ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க இந்த கான்செப்டை விட்டுட்டீங்கன்னா, தயவு செய்து நீங்க பிழைத்திருப்பது நீங்க யாருக்கோ பிழைத்தீங்க. இன்னைக்கு சொல்றேன், எந்த மகனுக்காக பிழைக்கிறேன்னு சொல்றீங்க, அதே பிள்ளையை குறித்து இன்னைக்கு கவலையோட வந்திருக்கீங்க. எந்த மனைவிக்காக வாழ்ந்தேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கீங்களோ, இன்னைக்கு அதே மனைவிக்காக செத்தாலும் பரவாயில்ல உட்கார்ந்து இருக்கீங்க. எந்த குடும்பத்திற்காக நீங்க பிழைக்கிறீங்களோ, அதே குடும்பம் நீ சாகலையான்னு சொல்லி நினைக்குது. இன்னைக்கு சொல்லிட்டு, நீ சாவாமை தரித்தவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் என்றால், நான் பிழைத்திருப்பது எனக்காய் பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார். அவருக்காக தான் நான் பிழைக்கிறேன். விளங்குதா விளங்கலையா? உலகம் உன் பிழைப்புக்கு, ஆமென், உன் பிழைப்புக்கு துக்கத்தை கொண்டு வரும். என் ஆண்டவர் பிழைப்பதற்கென்றே இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. சரி, அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிழைப்பதற்கென்றே நம்ம இந்த பூமியிலே யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்களேன். ரோமருக்கு எழுதிய நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். பவுல் என்ன சொல்றாரு? ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம், ஆமென், ஸ்தோத்திரம், 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிமா. சீக்கிரமா எடுத்து வாசி. ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அவர் மரித்தும் என்ன செய்யறாரா? அவர் கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு இன்னைக்கு பிழைத்து இருக்கிறாரான்னு கேட்டா இருக்கிறாரு. அவர் ஜீவனுடையவரா இருக்கிறாரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிழைப்பு மனுஷனுக்குள்ள அல்ல, நீங்க கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல கொண்டு வாங்க, நீங்க பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்காக. அப்ப கிறிஸ்துவுக்காக பிழைப்பதற்கு பிசாசு விடுவானா? முதல்ல விடவே மாட்டான். ஆகையினால் தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் அதே 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள. ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வாசிமா. 4ஆம் அதிகாரம், ஆமே, 6ஆம் அதிகாரம் 4 முதல்.
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நன்றாய் கவனிக்க வேண்டும். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹலோ, ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் முழுகி ஞானஸ்நானம் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர் மாத்திர கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஞானஸ்நானம் முழுகி ஞானஸ்நானம் பெற்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருக்காக பிழைக்கிறோம்? இதுதான் நம்ம இன்னைக்கு கேள்வி. அப்ப ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் சரீரம் ஆமென் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து வாழ்கிறாரா சிஸ்டர்? அம்மா சோத்திர ஆண்டவரே, கிறிஸ்து வாழ்றாரா? அப்ப கிறிஸ்து வாழ்றான்னா நமக்குள்ள அந்த பாவம் வாழக்கூடாதே. கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன் வரக்கூடாதே. அப்ப கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எதுலெல்லாம் நீங்க செத்துருக்கீங்க? நீங்க வாழ்வது கிறிஸ்துவுக்கு என்றால் பைபிள் தெளிவா சொல்லுங்க. கீழ வாசிமா, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நன்றாய் கவனிங்க. நீங்க மரணத்திலே கிறிஸ்துவின் சாயல். அப்ப மரித்தது கிறிஸ்துவுக்காக, நீங்கள் மரித்தது உண்மை என்றால் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட சாயல் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். நன்றாய் கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வந்த அந்த சாயல் உங்களுக்குள்ள இருக்கா? பிரதர் சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறேன். சும்மா எல்லாத்துக்கும் கை தூக்க கூடாது, உண்மையா சொல்லுங்க. கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக தன் சரீரத்தை அவர் என்ன செய்தார்? சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தன் சரீரத்தை அடக்கம் பண்ணும் போது அந்த சரீரம் வேறே. இயேசு உயிர் தெழுந்த பிறகு மகதலேனா மரியாளால கண்டுபிடிக்க முடியல இவர் யாரோ. அப்ப ஒரு மகன் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் அவனுடைய சுபாவம் மாறணும், அவன் பேச்சு மாறணும், அவனுடைய முகம் மாறணும், அவன் சாயல் கிறிஸ்துவின் சாயலை போல மாறணும். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க சாயல் யார் மாதிரி இருக்கு? நீங்க ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கீங்கன்னா நீங்க வாழ்வது இன்னும் பழைய மனுஷனை போலதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போம். 6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, பாவம் சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. நம்முடைய பழைய மனுஷன் எப்படி எதில் அறையப்பட்டு இருக்கிறோமா? அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்க வேண்டும் என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப நாம் இன்னைக்கு இந்த பாவ சரீரத்தோடு நாம் இன்னைக்கு காணப்படுகிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 7ஆம் வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறவனானே. தெளிவாசி, பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. நான் இப்பதான் மேட்டருக்கு வரேன். நான் கவனிங்க, உண்மையான உள்ளத்தோடு பேசுங்க. நீங்க போய் பேசுறீங்க, உங்களுக்கு அது நியாய தீர்ப்பு. அத கவனிக்கிறீங்களா? நீங்க ஞானஸ்நானம் பெற்றவங்க தானே, இன்னைக்கு பாவாரிக்க பண்ணிட்டு தான் இருக்கிறீங்களா? பிரதர், நீங்க ஞானஸ்நானம் பெற்றது தானே, ஏன் உங்களால பாவத்தை ஓவர்டேக் பண்ண முடியல? பாவ மனுஷன் உங்களுக்குள்ள ஆழ்கிறான் என்றால் நீங்க ஞான ஸ்நானம் எடுத்தது உலகத்தினுடைய ஒரு பார்வைக்கு அல்லாம, ஞான ஸ்நானம் என்பது என்னுடைய உள்ளான மனுஷன் அவன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும். உள்ளே இருக்கிற மனுஷன் புதிய மனுஷன் பிறக்கணும், வெளி மனுஷன் அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க கை சுத்தமா இருக்கா சிஸ்டர்? ப்ளீஸ் நீங்க சொல்லுங்கம்மா, உங்க கை சுத்தமா இருக்கா? போய் பேசக்கூடாது, சும்மா அந்த கதையெல்லாம் வேண்டாம். உன் கை சுத்தமா இருக்கா? பிரதர்,
இன்னைக்கு உன் வாய் சுத்தமா இருக்கான்னு கேக்குறேன். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தோன்னு சொன்னது ஆமென் ஸ்தோத்திரம். என்னதுங்க? உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் பின்னாடி நிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு, நீ அழாதேங்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு உள்ளதான வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கவனிக்கிறீங்களா? எங்க பாவத்துக்கு செத்து இருக்கிறீங்களா, இல்ல பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாவத்தை விட முடியலன்னு இன்னைக்கு அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? திரும்பி திரும்பி சொல்றேன், ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பீடி பிடிப்பது, தண்ணி அடிப்பது, சினிமா பார்ப்பது, பொம்பளைங்க கூட தவறா நடப்பது, ஆண்களோட தவறான உறவை வச்சுக்கொள்வது. அளவு கவனிங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பையனோட ஸ்நேகம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? காதல்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனோட ஒரு ஆம்பளையோட வேற ஒரு ஆம்பளையோட கவனிக்கிறியானே தொடர்பு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற ஒன்று சொல்லுவாங்க, காதல் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? கள்ள தொடர்பும்பாங்க. ஆளப்பா கவனிக்கிறியாப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வச்சுக்கிறது காதல், அது இச்சையினால் வர்றது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால அடக்க முடியலையே, அதுக்கு பேரு தான் கள்ள தொடர்பும்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, இதுக்கு நீ சாகாம இருக்கிறியே. ரொம்ப ஓப்பனா பேசுறேன்ல, ஏன்னா யாரை கண்டு எனக்கு பயம் இல்லை. பலிபீடத்துல கர்த்தர் மட்டும் தான் நிற்கிறாரு. உங்களை எல்லாம் நான் கண்டு பயப்படணும், நான் எதுக்கு இந்த பைபிளை தூக்கி ஊழியம் பண்ணும்? திரும்பி திரும்பி சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு பேரு காதல், கல்யாணத்துக்கு பின்னாடி வர்றது கள்ள தொடர்பு, கள்ள உறவு. தேவன் இதை ரெண்டையுமே ஆண்டவர் விபச்சாரத்திற்கு சமமாய் பைபிள் சொல்லுகிறது. போன வாரத்தில் ஒரு வசனத்தை ரொம்ப டச் பண்ண வசனம். கண்ணுல இச்சிச்சா மட்டும் தப்புன்னு சொல்லல, இச்சைன்னு சொல்லல, விபச்சாரம் சொல்ல. ஒரு ஸ்திரீய அவளுடைய அழக நீ இச்சிச்சிட்டீனாவே, வாசிங்கள நீதிமொழிகளின் புஸ்தகம், வேகமாயிடுமா? நீதிமொழிகள் ஒரு மாதிரி கேட்குற கஷ்டமா தான் இருக்குது, ஆனா கேட்டுதான் ஆகணும். பாருங்களேன், 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. ஹலோ, எங்க நீங்க நம்புவீங்களா நம்பலையா? நான் இந்த வசனத்தை பார்த்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பொண்ணு அழகா இருக்கு சொன்னாவே அந்த அழகு ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இச்சையா மாறிடுமா? ஹலோ பிரதர்ஸ், தூங்கிட்டேன்னா அவ்வளவுதான், கஷ்டம் தான் உன் லைஃப். நிஜமா சொல்றேன், ஒரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கிறாளே மாப்பிள்ளை அப்படின்னா அவளோட பைபிள் சொல்லுது, அந்த பொண்ணை வலை தூண்டில் போடல, அந்த வலைய போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அந்த கண்ணு இமைக்க ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு எப்படிங்க இந்த பக்கடாவை என்ன பக்கடா தான் சொல்லுவீங்கப்பா, இந்த கிளிப்பு என்னது ஸ்டாப்லரா உன் வாயில் அடிக்க, அட போண்ட் அந்த இது பச்சையை வந்து மீனை பிடிச்சி எடுக்கிறது என்ன சொல்லுவாங்க? ஏண்டா டே பஜ்ஜியை பிடிக்கிறதுக்கு என்ன தூண்டிலாடா? ஏண்டா இருக்கிறீங்க இடுக்கியா? உன்னை வச்சு இடுக்கிக்கு அனுப்ப. அட பக்கடா தானே சொல்லுவாங்க அந்த பிடிச்சி இப்படி எடுக்கிறதுக்கு, இடுக்கியா சொல்லுவாங்க. நான் இதை ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்தேன். எப்படி யோசிச்சு பார்த்தேன்னா, ஒரு பொண்ணுக்கு கண்ணுல பகடவோட சுத்திட்டு இருக்கிறா, இடுக்கிய வச்சு சுத்திட்டு இருக்கிறா. அப்படி உங்க சொல்றேனே, இந்த பாலை பிடிக்கிறதுக்கு ஒரு இடுக்கி வருதா இல்லையா? அட சொல்ல, பாலை அப்படிவே கையில தூக்குவேன். இன்னைக்குதான் ஆமா என்ன சொல்றது, என்னதுமா? என்ன துணி? என்ன துணி? கறி துணி, தாட துணி. அது கேரளாவில் கறி துணி, அதுக்கு பேர் கறி துணி. கறி துணியெல்லாம் இப்ப யாரும் பிடிக்கிறது இல்லை. அதுக்கு என்னங்க? அட சொல்ல, பிடிக்காத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல எல்லாம் இல்லையா என்ன? இந்த பாலை பிடிக்கிறது இப்படி இருக்கு எடுப்பாங்க பாத்தீங்களா? அப்ப நான் இது வசனத்தை அப்படி நான் டீப்பா யோசிச்சேன். ஒரு பொண்ணை அழகு பார்த்துட்டு அழகா இருக்கிறான்னாவே அந்த கண்ணுல வந்து நம்மளை வந்து என்னவா அடைச்சவெல்லாம் ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கியம்மா? கண்ணுல உன்னை இமையவே பிடிச்சி இழுக்கிறாளாமா.
இழுக்கிறாளா? சோத்திரம் ஆண்டவரே. அப்புறம் நீ எங்க ஞானஸ்நானம் எடுத்த? சர்ச்சில் வந்த பாட்டு பாடுறிய, அது எப்படி பாடுறேன்னு கேட்கிறேன். நான் அது ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அழகே ஒரு மனுஷனுக்கு இடுக்கின்னா, சரி உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், பொண்ணுகளை பத்தி தானே போட்டிருக்குது. ஆம்பளைங்க கண்ணுல பிரச்சனை இருக்குதுமா, பொடி போட்டிருக்கிறாங்கம்மா. இப்ப சொல்ல, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா. கல்லறை வச்சுட்ட இயேசுநாதர், கல்லறைக்குள்ள வச்சுட்டு அவர் வெளியே வர மாட்டார்னு நினைச்சேன். வந்துட்டார்ல. ஒரு அழியிலேயே சொல்ல, கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கே எப்படின்னா நீ நரகத்துக்கு போனீன்னு என்னாவன்னு நினைச்சுக்க. அதுக்கு போயிடக்கூடாதுங்கிறக்காது இவ்வளவு தூரம் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள வேகுது, வெளியே சத்தியத்தை கேட்டு இருக்கிறேன். இப்ப நினைச்சுக்கணும், அந்த தரித்திரம் வந்து எப்படி பாதாளத்தில் ஆண்டவர் ஒரு சொட்டு தண்ணீர், ஐயா ஒரு சொட்டு தண்ணீர். நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்கலினாலும் சரி, எனக்கு ஆசை பவுல் வாழ்க்கையை நான் 2 நாளா தியானிச்சுட்டு இருக்கிறேன். அவன் வாழ்க்கையில தன்னை அப்படியே அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஆண்டோட பிள்ளையா மாறின பிறகு, நான் இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்லி மரணம் வந்தாலும் ஆமென், என்ன வந்தாலும் என்ன பிரிக்க முடியாதுன்னு சொல்லி முங்கி வெளியே வரும்பொழுது, ஹலோ இன்னைக்கு சொல்றேன் பிரதர், ஏன் உங்க வாழ்க்கையில பாவத்தை உங்களால ஓவர் கம் பண்ண முடியல? என் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் கையை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் என் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியல? இங்கேயே உட்காந்து அமெரிக்கா போறது, ஜப்பான் போறது, ஹாங்காங் போறது, சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு வாழ்றது ஒரு ஆளோட, போறது இன்னொரு ஆளோட. மனதை பறக்க விடாத. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவன் சொல்றான் பாருங்க, அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஆமென். 7ஆம் வசனம் என்ன பார்த்தீங்க? ஆமென், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க ஆமென். ஆமென். பாவத்துக்கு மரித்த நான் விடுதலையாக்கப்பட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஐயோ 6 கூட இல்ல, 3 தான் கை தூக்கி இருக்குது. அடடடடடா, அப்ப நீ எல்லாம் பரலோகம் போவேன்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஐயோ போக மாட்டியாமா? மக்களே கவனிக்கிறியா தாயே? இங்கேயே தெரியுது நீ போவியா போக மாட்டியான்னு. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நான் பாவத்துக்கு மரித்த நான். எனக்காக சொல்லாத, ஓ ஆர்கன் செத்து இருக்குதா, உனக்கு உள் அவயவம் சாகலின்னா, நான் ஞானஸ்நானம் பெற்றேங்கிற பேரை சொல்லி உயிர் தெழுந்தாரே அப்படின்னு சொல்லாத. ஏன் வாழ்க்கையில டெய்லி சாகிற மாதிரி என்ன வருது தெரியுமா? நான் செத்து போறேன், நான் எதுக்கு தான் வாழ்றேன், நான் எதுக்கு தான் செத்துக்கு, நான் என்னதான் யாருக்குமே பிடிக்க மாட்டேது, எனக்கு தான் யாருமே வேண்டாம். சொல்லு, உனக்குள்ள வச்சிருக்கிறான் பேய். மகளை திரும்பி திரும்பி சொல்றேன், பலிபீடத்தில் இப்ப இயேசுநாதர் உட்கார்ந்துட்டு இப்ப பேசினார்னா இந்த வார்த்தை இப்படிதான் பேசுவாரு. நீ பாவத்துக்கு மரித்த நான், என்ன போட்டிருக்குது? 7ஆம் வசனம் என்னமா போட்டிருக்கு? எங்கம்மா இருக்கிற? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி, பாவத்துக்கு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்ப சொல்லுங்க, என்னெல்லாம் பாவத்துக்கு நீங்க செத்தீங்கன்னு மட்டும் உங்க மனசு கொண்டு வந்துருங்க. பாவத்துக்கு சாகிறதுல புரியலையா? இந்த காரியத்துக்குன்னு எதெல்லாம் உங்களால, ஒரு உதாரணத்துக்கு சரக்கு, இந்த சாராயத்தவே உன்னால விட முடியலன்னு நீ எல்லாம் பரவ வர முடியுமா? அது வேற. திருவிருந்தன்னைக்கு மட்டும் ஆண்டவரே செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், கையில வச்ச பாவம், வாயில வச்சிருந்த நான்சு, மூக்குப்பொடி, இதெல்லாம் வச்சிடும். ஆண்டவரே என் கையை சுத்தம் பண்ணுங்க, நீ இது இங்க தண்டனை கொடுத்துறாதீங்க. நீ நினைக்கிற தண்டனை கிடைக்கலன்னு மகளே, வெத்தலை தானே, பான் தானே, இனிப்பு பானு வைப்பாரு ஆண்டவர். பைபிள போட்டிருக்கா பான் சாப்பிடக்கூடாது போட்டிருக்குதா? பீடி குடிக்க கூடாது போட்டிருக்குதா? கஞ்சா அடிக்க கூடாது போட்டிருக்குதா? பிரவுன் சுகர் போடக்கூடாது போட்டிருக்குதா? கைனி வாயில உதட்டுல போடக்கூடாது போட்டிருக்குதா? எதுவுமே போடல, நீ சாவேன்னு போட்டிருக்குது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? பயமே இல்ல, செத்தே போவ நீ. பைபிள் சொல்லுது. போட்டிருக்குதா? 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 டிவி பார்க்க கூடாது எங்க போட்டிருக்குதா? அந்த கால டிவி இல்ல, ஆனா சாவேன்னு போட்டிருக்குது. ஆனா இன்னைக்கும் போட்டிருக்குது, அது சாவுதான். நீ பாரு, நீ நல்லா பாரு. கேபிள் நீ கட் பண்ணாம பார்த்துட்டாரு.
பயமே இல்ல. பலிபீடத்துக்கு வரும்போது அப்படியே நரி பார்க்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறது. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், பவுல் தைரியமா சொல்றாரு, பாவத்துக்கு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்ட. இருமா எங்கம்மா ஜம்ப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போற? மரித்தவன் பாவத்துக்கு ஒரு டிவைடர் வச்சிருங்கிற. ஆனா உண்மையா புரியலையா? டிவைடர்னா புரியலையா? ஒரு தடை வச்சிருக்காங்க பாத்தியா? ஒன் வே டிராபிக்னு போட்டு ஒரு ரூலை போட்டு கோடு போட்டு வச்சிருக்காங்க பாத்தியா? அதுக்கு போயிட்டு உனக்கு அபராதம் தான் தம்பி. டிவைடர் வச்சிட்டீன்னா தப்புச்ச. ரசா பக்கத்துல பார்க்காத உனத்தையும் சேர்த்து சொல்றாரு ஆண்டவர். இவனுக்கு தான் எனக்கு இல்லை, இவனுக்கு தான் செய்தி எனக்கு ஆறுதலா வரும், வரவே வராது. உனக்கு செய்தி ஆறுதல் செத்த வீட்டில் கிடைக்கும். போ ஆறுதல் கூட்டத்துக்கு. எப்பா 2Kல உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்தது இப்போ அல்பா ஜென் இடத்துக்கு வந்துட்டோம். நான் பேசுறது புரியுதா? அல்பா ஜென் அப்படின்னு என்ன தெரியுமா? 2000ல இருந்து 20 வரைக்கும், 2030ல இருந்து 2013 வரைக்கும் 2K ஸ்டூடண்ட்ஸா ஜென்ஸ். ஆனா 2013ல இருந்து 26 வரைக்கும் இது ஆல்பா ஜென்சியா. ஜென் ஆல்பா ஒமேகா ஆதியும் அந்தப்போ என்னங்கிற. நேத்து மொபைல்ல இந்த யூத்துகள் எல்லாம் வாண்டு என்ன பண்ண, நம்ம எல்லாம் போனோம்ப்பா, பார்த்தோம்ப்பா, திருமணம்ப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆட்களை பாக்குறதே இல்ல, வித்தியாசமா இருக்கிறாங்க. நேத்து ஆண்டவரே பிரேயர் ரிக்வெஸ்ட், வாலிபருடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன போட்டு பார்த்தா புல்லிங். என்னடா சொல்றாடே, மண்டைய வச்சிருக்க சொல்றா, என்னடா புல்லிங்கோ? எனக்கே தெரியல, எனக்கே இல்ல பத்தியா, அதனால தெரியல போறாதே. ரசா உனக்கு இருக்குதா? மண்டையில கேக்குறேன். புல்லிங்கோ என்னடா புல்லிங்கோ? நம்ம தான் பிரேயர் ரிக்வெஸ்ட் நம்ம அப்டேட் ஆயிட்டு பாத்தீங்க. ஏசுன அதர் ஜீவிக்கிறான்னு பாட்டை பாடிட்டு இருந்தா பசங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நீ ஜீவிக்கிறேன் நான் பாடு, நான் சினிமாவுக்கு போய் பார்க்கறேன், எனக்கு போர் அடிக்குது சர்ச்சு வந்தா. பார்த்தா அந்த புல்லிங்கோ எங்க இருக்கு தெரியுமா? வடச்சென்னையில இருந்து ஆரம்பிச்சுதாம்மா தம்பி. எங்க இருந்து ஆரம்பிச்சு? வடச்சென்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மண்டைய கரடி மாதிரி வச்சிருக்கான் பாத்தியா? இந்த இங்க சேர்த்தி இங்க சேவ் பண்ணி இங்க சேவ் பண்ணி இந்த மண்டையை மட்டும் இப்படி வச்சிருப்பான். இதுக்கு ஒரு கலரு. இவனை எல்லாம் பெயிண்ட் டப்பால போய் தலையை விட்டு வந்த மாதிரி. தம்பி ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, பெயிண்ட் பக்கெட்ல இதுக்கு பேரு புல்லிங்கோவா. இது நான் இதுக்காக நான் பிரேயர் ரிக்வெஸ்ட் பிரதர்ட்ட சொல்றேன். ஐயா அதெல்லாம் எப்போ வந்துருச்சுங்கய்யா. அப்ப எனக்கு லேட்டா கிடைச்சிச்சு. நான் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், அட நான் அப்டேட் ஆகணும், எனக்கு சொல்லு, அப்பதான் ஜெபிக்க முடியும். இந்த புல்லிங்கோ என்ன பல்லிங்கோ என்னன்ட்டு. நம்ம எல்லாம் காலத்துல என்னப்பா புல்லிங்கோவா இருந்துச்சு? மண்டையில முடியே விட மாட்டாங்க, கட் பண்ணிடுவான். போலீஸ்காரங்க விட மாட்டாங்க, போனா பங்கு வச்சா விட்டு விட்டுருவாங்க. அப்படித்தானுங்க பிரதர்? நீங்க எல்லாம் படிச்ச காலத்துல அப்படித்தானே இருந்தது? முடி வச்ச கத்திரிக்கோளோட இன்ஸ்பெக்டர் சுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கத்திரிக்கோள் வச்சு சுத்திட்டு இருக்கிறான். என்ன அவர் எங்கேயாவது மாட்டினா வெட்டி விட்டுருவான். இப்ப போலீஸ்காரன் பயந்துட்டு போயிட்டு இருக்காரு வண்டியில, எவனாவது இடையில வந்துடாதே, இந்த வழியில வர போயிட வந்துடாதே. அன்னைக்கு வாதியார் வச்சுட்டு இருந்தார் கத்திரி, இன்னைக்கு வாதியாருக்கே வச்சிருக்காங்க கத்திரி. எப்போ ஜாவான்னு விளங்குதாப்பா? அன்னைக்கெல்லாம் நம்ம படிக்கிற காலத்துல சேர்ல ஒரு பின்ன வச்சிரும் பயப்படுத்திட்டே இருப்போம். வாத்தியார் உட்காரும் போதெல்லாம் தொடச்சிட்டு அந்த சேரை இப்படி தட்டி விட்டு தான் உட்காரு, ஏதாவது வச்சு தொலைஞ்சிட போறான்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற வாத்தியார் தொடக்கிறதால இல்லப்பா, சேரே ஆபத்து, நான் நின்னே பேசிக்கிறேங்கிறான். ஐயா கரெக்டா இல்லையா? நான் உண்மையை நேற்று பாரத்தோட ஜெபம் பண்ணேன். நாங்க இந்த பைபிளை வச்சிருக்கிறோம். நான் சர்ச்சில் இருக்கிற பசங்கள்லாம் புல்லிங்கோ வச்சுட்டு கலரா வருதுங்க. இதுக்கு என்ன பண்ணுது? வண்டி ரேஸ் பண்ணி ஓட்டுறான் பாத்தீங்களா? இவெல்லாம் புல்லிங்கோ டீம். சுர்ன்னு கேடிஎம்ல போறான் பாத்தியா? அப்படி வீலிங் தாண்டா. அட சொல்லுடா, ஐயோ அப்பா, வீலிங் தாண்டா. நம்ம டீலிங் பண்றோம், நீங்க வீலிங் பண்றாங்க பசங்க. இப்படி வீலிங்க தூக்கி அப்படியே ஒத்த வண்டி அப்படியே ஓட்டுறதான். இதுக்கெல்லாம் என்னெல்லாம் தம்பி. அப்பதான் நினைச்சேன், இதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு வருமா? இவன் ஞானசனம் எடுத்து இவன் தான் சபையில மைக்க பிடிச்சிட்டு ஹல்லேலூயா பாடுறவன், புல்லிங்கோ போட்டவன், மண்டையில முடி வச்சு பாடுறான் பாருவன். சபையில இவனை எல்லாம் ஏத்த முடியுமா?
கேட்டா அவர் பாடுறாருல, அவர் பாருங்க ஒரிஜினல் வைஃப் கோயம்புத்தூர்ல இருக்குது, டூப்ளிகேட்ல சென்னையில் வச்சிருக்கு, ஆவிக்குரிய தாயின்னு உட்கார வச்சிருக்காரு, அவரே பாடுறாராமா. அவர் போற இடத்துக்கு நீ போகணும்னு விரும்பினா நரகம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். போ, நீயும் ஒண்ணு வச்சுக்க சேர்த்தி, அந்த ஊர்ல ஒண்ணு இந்த ஊர்ல ஒண்ணு, புள்ளிங்கோ இல்லை எல்லாமே வரும். பாட்டு நல்லா இருக்குதுன்னு போயிடாத மகளே. இப்ப பாவத்துக்கு விடுதலையான எத்தனை பேரும் கை தூக்க சொன்ன 3 பேரும் கூட பாதி தான் தூக்குறோம். எப்பா ஒரே ஒரு தடவை சொல்லிடலாமா, ஆண்டவரே நான் பாவத்துக்கு சாக விரும்புறேன், சாக விரும்புறேன்னு சொல்றதுக்கே நீங்க வா பொடுசுக்கு தான் அது பாருங்க, மீசி இல்லாத ஆம்பளை தான் சோத்திரம் பண்றேன். கை உயர்த்தி ஆண்டவரே அறிக்கை பண்ண சொல்ல பாவத்துக்கு விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப தைரியமா நீ தைரியம் இருந்தா சார் இங்கிருந்து நீ ரூம் விட்டு சர்ச்சை ஹாலை விட்டு வெளியே நீ ஸ்டெப் வைக்கும் போது உனக்கு நியாய தீர்ப்பு வரும் நான் சொல்லிட்டு பேசுறேன். இப்ப தூக்கும் கைய, ஐயா வேண்டாம் நான் திருவிருந்துக்கே 3 நாள் உபவாசம் போடுறது வேற எதுக்கும் இல்ல, அப்பத்த திங்கிற நேரத்தில் எங்கேயாவது நீ கைய வச்சிடாதீங்க ஆண்டவரே. கேக்குற ஈஸியா இருக்கு, சிரிக்கிறீங்க. சும்மா உன பேய் 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 உங்களை பார்த்து சொல்லு, நீ தான் பேய், பண்றதெல்லாம் பண்ணி போட்டு பேய் பேய் பாவம் பேய் புகையில போடுது பேய். என்னைக்காவது பேயுடைய படத்தை கொண்டு புகையில கொடுத்து பாரு, திங்காது. சொல்ல பேய்க்கு என்ன கொடுத்தா திங்குமாப்பா, திங்காதுப்பா. இன்னைக்கு சொல்றேன், ரெடியா இருக்கீங்களா? சத்தத்தை கேக்குதாமா? பின்னாடி வரை கேக்குதா இல்லையா? இப்ப சொல்லுவோம், வீட்டுக்கார நல்லா இருக்குமா வேண்டாமா? இன்னைக்கு ஜோமன் ஆண்டவரே வேற மாதிரி பிரசங்கத்தை தான் கேட்டிருக்கிறேன், நீங்க இங்க வந்திருக்கிறேன், முதல் பிரசங்கமே ஒரு மாதிரி இருக்குது. வியாதிக்கு ஜோமன வராத, பேய் ஓட்டுறக்கால நான் வரல, போய் என்ன பேய் ஓட்டுற மந்திரவாதி என்ன? நீ வந்தது உன் பாவத்தை விட, நீ பாவத்தை விடு வியாதி குணமாயிரும், பாவத்தை விடு பேய் உன்னை விட்டு ஓடி போயிடும், பாவத்தை விடும் வீடு ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். நீ பாவத்தை விடும், வீட்டுக்குள்ள லாட்டரி சீட் எல்லாம் வேண்டாம், ரம்மி எல்லாம் வேண்டாம், பிளஸிங் வீட்டுக்குள்ள சல் 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 வந்துட்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நமக்கு முன்னோடியா இருக்கிற தகப்பன்மார்கள் முன்னாடி தான் இருக்காங்க, அவங்கள கேட்டு பாரு. அவர் மைக்கை பிடிச்சி பேசுறது என் குரல் மாதிரி நான் நினைப்பேன், ஐயோ பேசாம நானும் ஒரு இவருக்குள்ள பூந்து இவர் பேசுற குரல் குழந்தை, இவர் பேசவே மாட்டார், அவர் குரலே பொண்ணியே புரியாது, அவ்வளோ மெதுவாக பேசுவார். இவர் மைக்கை பிடிச்சி சத்தமாக பேச மாட்டார். இந்த குழந்தை மாதிரி இந்த அவர் வயசு 80 பார்த்து அப்படி தெரிய மாட்டார், ஆனால் குழந்தை மாதிரி இருக்காருன்னா அந்த பாவத்துக்கு சேர்த்தனால உட்காந்துருக்காருப்பா. செத்து போறவங்களாம் காப்பாற்றணும்னு எத்தனை பேர் ரெடியா இருக்கு? இந்த வயசுல நம்மெல்லாம் நடமாடுமோன்னு தெரியாது. திரும்பியும் சொல்றேன், நான் யாருக்காக வாழ்றேன்? அல்லேலூயா. சார் என்ன வசனத்தை வாசிங்க, ஆமென் எல்லாம் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. மரித்தவன் எல்லாம் சேர்ந்து வாசிங்கப்பா. ரோமர் 8 எங்கப்பா பைபிளுங்க? ரோமர் 6:7 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி, இன்னைக்கு சொல்றேன், நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீனா பேய் உன்னை விட்டு ஓடி போயிடும், பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீனா வியாதி உன்னை விட்டு ஓடி போயிடும், பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிச்சுன்னா உன் வீடு ரொம்ப பிளஸிங்கா இருக்கும், கடனே வாங்க மாட்டேன். நீ கடன் போடுறீன்னா இன்னும் ஏதோ கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்க, ஆண்டவரே நீ சொன்னீங்க கடன் வாங்க மாட்டேன், என் வீடு கடன் பட்டிருக்குன்னா இன்னைக்கு என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாரு, பார்க்கலாமே ஆண்டவர் எங்க இருக்காருன்னு பார்ப்போம். கைவர்த்து ஆமேன் சொல்லு. ஆமேன் சொல்லிட்டீங்களா? ஆமேன் கூட சொல்ல மாட்டீங்க, கை விட்டு. இன்னைக்கு சொல்லுங்க, பாவத்திலிருந்து நான் விடுதலை விடு. ஏமா ஹலோ குனியாத, என்ன பாரு எல்லாம் சேர்ந்து சொல்லு. நான் பாவத்துக்கு கைய உயர்த்துப்பா, கைய தூக்குன்ன, பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்க பட்டிருக்கிறானேன்னு சொல்லக்கூடாது, விடுதலையாக்க சொல்லிட்டீல. நீ ஸ்டெப்பை விட்டு வெளியே கிளம்ப, அப்புறம் பேசிக்கிறேன். எனக்கு போன் வரணும் வீட்டுக்கு போறக்குள்ள. இவ்வளவு பயம் வருதுல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு துணிகிறோம்? யார் என்ன கேட்கறியா? உன்னை எவனும் கேட்க மாட்டான். கடைசி நேரத்தில் மைக்க பிடிச்சி ஒருத்தர் சொல்லுவான், நல்லா இருந்தாரு இப்ப கர்த்தருக்குள் மரித்தாரும்பா. அந்த இடத்துக்கு நான் எதுக்கு போகணுங்கிறேன்? செத்தவனுக்கு போய் தானே சாட்சி சொல்றாங்க. இவன் கர்த்தருக்குள் மரித்தான் எப்படி சொல்லலாம்? செத்தவே குடிச்சு செத்தவன்.
சரி போதும், பயந்துருவீங்க. ஒரு செய்திக்கே பயந்துட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ நீங்க சாவதுன்னா என்ன அர்த்தம்னு சொல்லித்தரேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 37 இருந்து சீக்கிரமா வாசிப்பா. தகப்பனையாவது தகப்பனையாவது தாயையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஏனுங்க இந்த வசனம் பைபிள் இருக்குதுங்க, ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது சொல்றவங்க மட்டும் ஒரு கைகளை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எல்லாமே புரியுதா? என்னத்தான் புரியாம இருக்குது? ஆமா போ சரி, என்ன பாருங்க, எல்லாம் புரிஞ்சவங்கள எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கும் இல்லையா? போ சரி கவனிங்க, என்ன போட்டுக்குமா? என்ன வாச? தகப்பனையாவது தகப்பனையாவது தாயையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். பிரதர் ஏதோ படிக்கிறது புரியுதா இல்லையா? பகல் கனவு காந்துட்டு இருக்காது. என்னிலோ அதிகமாய் சொல்லுங்க, என்னிலோ அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். அப்ப நீ பாவம் எதனால செஞ்சனு புரிஞ்சிருச்சா? எங்க அம்மாக்காக தான் நான் பண்ணினேன், எங்க அப்பாவுக்காக தான் நான் பண்ணினேன், எங்க அண்ணனுக்காக தான் பண்ணினேன், என் தம்பிக்காக தான் பண்ணினேன். நான் வேண்டாம் தான் நினைச்சேன். இந்த வாய் இருக்குதே கரக வாய், இந்த கை இருக்குதே கை, இவளாலதான் இவனாலதான். இதான் பைபிள் சொல்லுது. கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? நான் க்ளோசிங் செக்ஷன் போயிட்டு இருக்கிறேன். நான் உங்களோட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன். இந்த செய்தி தொடரும். இல்லையா? நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ 58 வசனத்தை எடுத்துட்டு வந்தேன், ஆனா 3 வசனத்துக்கே 1 மணி நேரம் போயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அட சொல்ல, பாவம் செஞ்சா சபைக்கு வரமாட்டான், பாவம் செய்யறவன் செய்தி கேட்க வரமாட்டான், பயந்துட்டு ஓடிடுவான். இங்கேயே ஓடுறீங்கன்னா நீ பரலவம் போவியா போக மாட்டேன்னு இதுலேயே தெரியுது. ஒரு நோவாவுடைய பேழைக்கு 8 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 8 காட்டில் அதிகமாக கூட்டம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இது இன்னும் அதிக உறுதியாக சொல்லப்பட்டுள்ள இந்த வசனமானது, இயேசு தேவனாக இல்லாவிட்டால் அவர் அவ்வாறு பேசுவதற்கு எந்த உரிமையும் இருந்திருக்காது. கிறிஸ்து நமது இருதயங்களின் முதல் இடத்தை எதிர்பார்க்கிறார். நாமும் உறவினர்களுக்கு பதிலாக அவரையே தெரிந்தெடுப்பதற்கு விருப்பம் காட்ட வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணுமா? முதல் உரிமை ஆண்டவர் கொடுக்கிறோமா? இப்ப உங்க பாஷையில் சொல்லட்டுமா, முதல் மரியாதை இயேசு கொடுக்கிறோமா? சொந்தக்காரர் வந்துட்டாங்க அதனால சர்ச்சுக்கு வர மாட்டேன், போவேன். சொந்தக்காரர் இல்லையா இந்த வாரத்துல? மாமன் வந்தா, மச்சான் வந்தா, அண்ணன் வந்தா, அண்ணி வந்தா, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா? முதல் மரியாதை யாருக்கு கொடுத்த? ஜபம் பண்ணாம தூங்குறீங்க. எல்லாம் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க அதனால ஊருக்கு போகும்போது அதெல்லாம் ஜபம் எங்க பண்றது? இப்போ சொல்றேன், நீ பாவத்தை ஏன் உன்னால விட முடியலன்னா, முதல் ஸ்தானம் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்ததுனால முதல் உறவு கிறிஸ்து என்கிறத விட்டுட்ட. தகப்பனின் தாய நேசின்னு சொல்ல, தகப்பனின் தாய கணம் பண்ணுங்கிறார் பைபிள்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா வெறுக்க சொல்லல, தகப்பனின் தாய கணம் என்றாலே அது அன்பெல்லாம் வந்துடும். ஆனா முதல் worship ஜீசஸ், முதல் ஆராதனை இயேசுவுக்கு மட்டும்தான். நீங்க நிறைய பேர் பாருங்க, உலகத்துல பாருங்க, இது யாருடைய கொடைன்னு பார்த்தா அப்பா அம்மான்னு போட்டு வச்சிருப்பான். சிலர் காட்ஸ் கிஃப்ட்னு போடுவாங்க, சிலர் வந்து அப்பா அம்மான்னு. சில பேருக்கு செத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை தெய்வமா வச்சு கும்பிடுவாங்க. அப்பா அம்மா படத்தை வைக்க சொல்லல, அப்பா அம்மா இருக்கும்போது சோற போட சொல்றாத கணம். அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க சொல்றாரு. அப்பா அம்மாவுக்கு நீ கொடுக்கிற பணம் முக்கியமே இல்லை, நீ கொடுக்கிற கணம் அவர்களை நீ வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாவம் எப்ப நான் செய்ய மாட்டேன்னா, பாவத்திலிருந்து எப்ப எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னா, இந்த வசனம் தான். முதல் உரிமை இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நாம் உறவினர்களுக்கு பதிலாக அவரையே தெரிந்தெடுப்பதற்கு விருப்பம் காட்ட வேண்டும். குடும்ப பிணைப்புகளை விட உண்மையே மிக முக்கியம். உண்மையாவே குடும்ப பிணைப்புகளை விட உண்மையே மிக முக்கியம். குடும்பத்தையோ தன்னையோ பணத்தையோ அல்லது மற்றவர்களையோ முதலாவது வைப்பவர்களால் அவரை உண்மையாக பின்பற்ற முடியாது. ஹலோ, புரியுதா புரியலீங்களா? இன்னைக்கு மனைவி சொல்ல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், புருஷன் வர மாட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்களா இல்லையா? மனைவி சொல்ல, எனக்கு இடுப்பு வலிக்குது, வயிறு வலிக்குது, அன்னைக்கு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க.
அப்ப யாருக்காக இவங்க சர்ச்சுக்கு வராங்கன்னா, மனைவி நல்லா இருந்தா சர்ச்சுக்கு வருவாங்க. சரி, பணம், என் கடன் கட்டப்படல அதனால சர்ச்சுக்கு வர மாட்டேன். அப்ப கடனை கட்டினா நீ சர்ச்சுக்கு வருவேன். அப்ப எதற்கு முதல் மரியாதை? பணத்துக்கு. கரெக்டுங்களா? நீங்க வேலைக்கு ஜெபிப்பீங்க, வேலை கிடைக்கல. இப்ப வேலை கிடைக்கலைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. மீன்ஸ் சர்ச்சு மட்டும் இல்ல, ஜெபிக்க மாட்டீங்க, பைபிள் வாசிக்க மாட்டீங்க, பரிசுத்தமா வாழ மாட்டீங்க. யாரெல்லாம் என்ன ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் கிடைச்சிருச்சாக்கும், சர்ச்சுக்கு போய் எல்லாம் நடந்துருச்சாக்கும், பரிசுத்தமா வாழ்ந்த எல்லாமே கிடைச்சிருச்சாக்குன்னு விபரீதமா விகாரமா ஆண்டவர் ஜெபின்னு சொல்றவங்களுக்கு மேல சண்டை போடுவாங்க. ஏமா புரியுதா புரியலையா? ஏன் மனைவி மேல கோபம் வருது தெரியுமா பிரதர்? கவனிக்கிறீங்களா இல்லையா? ஏன் மனைவி மேல கோபம் வருதுன்னா, ஆண்டவர் மனைவியை டூலா பயன்படுத்துவார். மனைவி அங்கல்ல, தூதனா கத்த நிக்க வைப்பார். பூதமா சொல்லமா? தூதனா? நீ தூதனா பூதமா? மனைவி சொல் வார்த்தை எப்படி இருக்கணும்னா, தகப்பனையும் தாயையும் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தெளிவா சொல்றாரு, நேசி, ஆனா என்னிலும் என்ன செஞ்சாத. கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ்? என் மகனை, என் மகளுக்கு ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன். என் பிள்ளைங்க மேல எனக்கு பாசம் இருக்குது. என் பிள்ளை மேல பாசம் இருக்குனால ஜெபிக்காம தூங்கிட்டானா அவளை விடவே மாட்டேன். நடுராத்திரி வந்தாலும் அவன் ஜெபிச்சியான்னு கேட்பேன். பிள்ளை இன்னைக்கு சொல்லுது, நான் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போறேன், இன்னைக்கு மேட்ச் இருக்குது, நான் சர்ச்சுக்கு வரலன்னு. நீ விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நீ பிள்ளைய நேசிக்கிற, ஆண்டவன் நேசிக்கல. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் உண்மையிலும் அதிகமாய் என் புருஷனை நேசிச்சதுனாலதான் இன்னைக்கு அழுகையில உட்கார்ந்து இருக்கிறேன். ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? கன்க்ளூஷன் வந்திருக்கேன், முடிவுரைக்கு வந்துட்டேன். என் வேலையை அதிகமா நேசிச்சதுனால தான் வேலையில தொந்தரவு. என் படிப்பு அதிகமா நேசிச்சதுனால தான் படிப்புனால வர தொந்தரவு, டார்ச்சரும்பாங்க. உன் அண்ணனை ரொம்ப அதிகமா நேசிச்சு பாரு, அந்த அண்ணன் மூலமா தான் உனக்கு தொந்தரவே வரும். நீ அண்ணி அதிகமா நேசிச்சு பாரு, அந்த அண்ணினால தான் உனக்கு பிரச்சனையே வரும். அப்படின்னா அவங்களை நேசி, ஆனா ஆண்டவரை காட்டிலும் உள்ள உரிமை அவங்களுக்கு கொடுக்காத. இன்னைக்கு ஜெபி, தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது என் மனைவியாவது பிள்ளையாவது என்னிலும் அதிகமாய், அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னுடைய அன்பு எல்லாமே தேவனுடைய அன்பு தான் என் மனைவிக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு வேலையை நேசிக்கிறவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டான். வேலையை நேசிக்கிறவன் செத்து போனானா அவனை தான் போய் பார்க்க போறான், சர்ச்சுக்கு வர மாட்டான். அந்த மனுஷனை நீ நேசிக்கிறதுனாலதான் அந்த கருமாதி வீட்டுல போய் ஆறுதல் கூட்டத்துக்கு போயிட்டு வர, சர்ச்சுக்கு வர மாட்டேன். புரியுதா புரியலையா? நீ தேவனை நேசிக்கிறேனா, அந்த 10 கட்டளைகள்ல 2 கட்டளை கொடுத்துட்டாரு. உன்னை போல நீ என்ன செய், பிறனை நேசி. உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னில் அன்பு கூறுவாயா. 2 கற்பனை தான் கொடுத்துட்டார். நீங்க ரெடியா இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் விடுதலை பெற காரணம், விடுதலை இல்லாத காரணம், நான் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தேன், இன்னைக்கு ரோட்ல நிக்கிறேன், நான் முக்கியத்துவம் கொடுத்தேன், ஏன் அழுதுட்டு இருக்கிறேன்? இல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும்தான். ரெடியா இருக்கீங்களா? நீங்க வசனம் சொல்லுகிறது, ஆமென், எனக்கு அவன் பாத்திரம் நல்ல என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆமென், ஆகையினால் தான். ஆமென், ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிமா. கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கன்க்ளூஷன் முடிஞ்சிருச்சு. இந்த சிலுவையில் அறையப்பட்டதை பவுல் வாங்கின அடிகளை நான் அடுத்த வாரம் பேசுறேன். தயவு செய்து அப்படியே எழுந்து நிற்போம், கண்களை அடைப்போம். இந்த வசனத்தை திரும்பி வாசிமா. நான் கிறிஸ்துவுக்குள்ளே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. மாத்திரம் கண்களை முடிக்கலாமா? வாயை திறந்து யாரை வேடிக்கை பார்க்க வேண்டாம். ப்ளீஸ் கண்ணை முடிக்குங்க. என் சுயத்துக்காக நான் ஓடி பார்த்தேன், நான் ஓட முடியல ஆண்டவரே.
என் சுயபலத்தான் நான் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல ஆண்டவரே. நீங்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ப்ளீஸ், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். பாவத்தை விட்டவன் கையோ தூக்குன்னு சொன்ன யாரெல்லாம் தூக்க முடியல. பாவத்துக்கு மரித்தவன் தான் விடுதலை ஆக்கப்பட்டான்னு சொல்லி சொல்லும் போது இன்னைக்கு உங்களால சொல்ல முடியல. இன்னைக்கு சொல்லுங்க, நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு நான் பிழைத்திருப்பது அல்லப்பா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லவும் மாத்திரம் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. சொல்லுவோம், உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். சேர்ந்து சொல்லுமா, பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கைகளை வைத்து அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வாழ்வது உமக்காக தான் வாழ்கிறேன்? நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்க வலது கரத்தை நெஞ்சு மேல வைங்க, இடது கரத்தை பரலோகத்துக்கு நேராக காட்டுங்க. ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையிலே நான் பிழைப்பது கிறிஸ்துவுக்காக சொல்லிட்டாரு. இனி நான் உலகத்துக்காக பிழைக்கல, உமக்காக மட்டும் நான் பிழைப்பேன். என்னை சந்திக்க நீ வருகிறீர். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வலது கரத்தை நெஞ்சு மேல வைங்க, இடது கரத்தை பரலோகத்துக்கு நேரே காண்பீங்க. உங்களுக்காக அம்மா ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, நல்ல நாளுக்கு ஜெபிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படியே எங்களை ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்றது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே கிறிஸ்துவுக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நாள், இவ்வளவு நாள் கர்த்தாவே உலகத்துக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னொரு வாழ்க்கை கர்த்தாவே, நீர் கொடுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தா. பாவத்துக்கு செத்து ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவுக்காக பிழைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ ஏசப்பா, உம்மை விட்டு பிரிக்கிறதான அப்பா, உம்மண்டையில் வர விடாதபடி எங்களை தடுத்து வைத்திருக்கிற பாவங்களை கர்த்தர் இந்த பகல் எங்களில் எடுத்து போட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் பிழைக்கிறது ஏசப்பா இன்னையிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காகவே வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வர அனைவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஒருவர் போல கெட்டு போவது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் நேசிக்கிறது உலகத்தை அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தகப்பன் தாயேக்கு அதிகமாக ஏசப்பா உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இம்மட்டும் நாளு கர்த்தாவே நாங்கள் உலகத்துக்காக, எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதும் ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் கிறிஸ்துவுக்காக ஏசப்பா உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கரத்தில் வந்த அனைத்து பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. வந்த ஒருவர் போலும் கர்த்தாவ் கைவிடப்பட்டு போகாதபடி எல்லோரும் ராஜ்யத்துக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். தேவ கரத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Praise the Lord.